ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெரிய பெரிய வெஜ்ஜஸ். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ எதுவும் டேமேஜ் இருந்தால் அது மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்து கட் பண்ணிங்க. ஸ்லைஸாக மேலே தின்னாக இருந்த போதும், ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கான அளவு போதும். இதோட ஒல்லியாக கட் பண்ணுங்க. என்ன கட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின் வேணும்னா ஸ்கின்னுக்கு நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண உருளைக்கிழங்கு ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 4 பொட்டேட்டோ கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் பொட்டேட்டோவை கட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்து கட் பண்ணுங்க, இல்லைன்னா கை கட் ஆகிடும். நீங்கள் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்ததுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்து நிறைய பீசஸ் வேணும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ண பொட்டேட்டோவை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா பாதியாக கட் பண்ணி ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின்னு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் சொன்னால் ஸ்கின்னோட சேர்க்கணும். உங்களுக்கு ஸ்கின்னு வேணும்னா ரிமூவ் பண்ணுறேங்க பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக இருக்கும். ஸ்லோவாக கலந்து போடுவாங்க. உப்பெல்லாம் நல்லா கலந்த மாதிரி. ஃபஸ்ட் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 to 5 minutes ஹை ஃப்ளேம் இருந்தால் 5 நல்லா பாயில் ஆகிடும். நீங்கள் அதுக்கும் ஒரு 5 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 40% வெந்திருந்தால் போதும். ரொம்பலாம் வேணும். ஒரு 40 to 50% வெந்திருந்தால் போதும். வெந்திட்டு அப்புறம் அது வந்து செப்பரேட் நம்ம பாயில் பண்ண இந்த பொட்டேட்டோ ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியில் போட்டுங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பரில் அதனால தான் ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. க்ளீனாக இருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. கண்ட கிளாத் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் தண்ணி இல்லாமல் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டுருங்க. தனியாக போட்டுருங்க. சின்ன எல்லா பொட்டேட்டோ வந்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியில் போட்டு அப்படியே சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே காய போட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 minutes என்ன ட்ரை ஆகணும். அது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காமல் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துனே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பாதி கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். பாதி கப்பு இல்லைன்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் பாதி கப்பு கரெக்டாக இருக்கும், பாதி கப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கிட்டு வரல, அதனால் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்ட அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து பெரிய மசாலா சேர்த்துக்கோங்க. பெரிய மசாலா அது கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் பெரிய மசாலா சேர்த்துட்ட அப்புறம் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ உடையாத மாதிரி ஸ்லோவாக ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இல்லைன்னா ஸ்பூன் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பொட்டேட்டோவை சேர்த்துக்கோங்க. ஸ்லோவாக சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும். ஸ்லோவாக ஊற்றுக்கோங்க. ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சேர்த்துக்கோன்னா போட்டோன்னே திருப்பி விட்றாங்க. ஒரு 1 minute 2 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க. ஒரு வாட்டி திருப்பி போட்டுனா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும், சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா திருப்பி போட்டுட்டு அப்புறம் ஒரு 3 to 4 minutes நல்லா நம்ம பார்க்குறப்பே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம நல்லாயிருக்கும். பார்த்தோன்னே தெரியும் சிப்ஸ் மாதிரி வரணும். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மசாலாவோட பெரிய பெரிய மசாலா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஆனது தெரியுது. நல்ல எண்ணெயில் நல்லா வடிகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய்லாம் நல்லா வடிச்சதுக்கப்புறம் பேப்பரில் போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வாங்க அமௌண்ட் இல்லாத நல்ல டிஷ்யூ பேப்பர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கலாம். ஸ்லோவாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால மேலே போட்டுடும். இந்த பெரிய பெரிய வெஜ்ஜஸ் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வெளியே எங்கேன்னு வாங்கணுன்னா 250 200 வரைக்கும் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம சிம்பிள் 100 ரூபீஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். உங்களால் அந்த சட்டியில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டு சேர்த்து ஒன்று கலந்து விட்ருவாங்க. எதுனா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த பொட்டேட்டோவில் ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு நம்ம பெரிய பெரிய மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும், காரம் அதிகமாக இருக்கும். சேர்த்துட்ட பெரிய பெரிய மசாலா சேர்த்துட்டப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய சாஸ் ஃபஸ்ட்டு வந்து மயோனைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய பெரிய மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய பெரிய மசாலா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய வெஜ்ஜஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.